ஹாய்ங்க. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த ரவா லட்டு வந்து குயிக்காக அண்ட் டேஸ்டியாக செய்யலாம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மிக்ஸி ஜாரில் வந்து 1 கப் சுகர் சேர்த்துருக்காங்க. அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். அது நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த ரவாவில் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு நெய் சேர்த்துக்கலாங்க. அதில் சேர்த்துட்டு நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ, முந்திரி பிடிக்குன்னா முந்திரி சேர்த்துக்கோங்க, இல்லை பாதாம் பிடிக்குன்னா பாதாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா அதே நெய்யில் கொஞ்சமாக நான் துருவன தேங்காய் சேர்த்துருக்கேங்க. இந்த தேங்காய் வந்து இந்த ரவா லட்டில் சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த துருவன தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுங்க, அவ்வளோதான். இதையும் நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நான் 1 கப் ரவா எடுத்துருக்கேங்க. அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டே ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த அரோமா ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ரவை எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக வருதோ அது அப்போ தான் அந்த ரவா லட்டு டேஸ்ட்டாக வருங்க. ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தான். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடர் சுகர், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. அது கூட துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம். அதை நெய்யில் போட்டு வதக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ட்ரை நட்ஸும் சேர்த்துக்கலாங்க. இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த உதிரியாக இருக்கணும், கட்டியாக பிடிக்கக்கூடாதுங்க. ஸோ அதனால் நல்லா உதிரியாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட வந்து நான் கொஞ்சமாக காய்ச்சின பால் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நெய் மட்டுமே சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் இந்த காய்ச்சின பால் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துருக்கேங்க. நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். நான் ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னுட்டு. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் வந்து ரவா லட்டு ரெடிங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.